வந்து முதல்ல படிச்சது வந்து பெங்களூர்ல. பிஎஸ்சி அனிமேஷன் படிச்சிருக்கேன். நவம்பர்ல எனக்கு முடிஞ்சுச்சு காலேஜ். ஸோ அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணது வந்து பிரசாத் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி கம்பெனி. மூவிஸை ரெஸ்டோர் பண்ணி நியூ மூவிஸா மாத்துறது தான் என்னோட ஒர்க். ஒரு 1 இயர்ஸ் அண்ட் 6 மந்த்ஸ் அங்க இருந்தேன். என்னோட டொமைன் வந்து யூஐ யூஎக்ஸ் பக்கம் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த டைம்ல தான் நான் குவியை காண்டாக்ட் பண்ணி குவியில் அந்த கோர்ஸ் வந்து 3 மந்த்ஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் அதுலேயே வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒரு இன்டர்ன்ஷிப் 10x டெக் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த யூஐ யூஎக்ஸ்ன்ற ஃபீல்டு வந்து புதுசு தான். டிசைன் நம்மளுக்கு தெரியும், பட் வெப் டிசைனிங் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றதுலாம் தெரியாது. ஸோ எனக்கு அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ல எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா எனக்கு உயர்வு. இப்போ நான் முடிச்சதுக்கு அப்புறம் கிடைச்ச இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா லைவ் ப்ராஜெக்ட் எனக்கு நல்ல ஒர்க் பண்ண கொடுக்குறாங்க. நம்மளுக்கு டிசைன் தெரிஞ்சாலும் வரும்போது ஜீரோல தான் வந்தோம். நான் இங்கேருந்து வெளில போகும்போது நம்மளால இந்த டிசைன் செய்ய முடியுமா அப்படின்னு யாராவது கொஸ்டின் கேட்கும் போது என்னால அது முடியும் அப்படின்னு செய்யற அளவுக்கு ஐ லேர்ன் மோர். நான் வந்து இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து என்னால பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி கேட்டதானே தெரியாது. இப்போ அதை கேட்டாங்கன்னா என்னால அது முடியுமே, என்னால இது தாராளமா பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நான் எப்பயுமே query வந்து எனக்கு ஆன் ஸ்பாட் டக்குன்னு எனக்கு கிளியர் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த query வந்து ஒரு 3 days 4 days கழிச்சு எனக்கு அந்த query எனக்கு ரிசால்வே கிடைக்குது அப்படின்னு இல்லாம ஐம் கெட்டிங் இன் ஆன் ஸ்பாட். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருந்தேன். அதுவே எனக்கு ரொம்ப டைம் எடுத்தணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது வந்து எனக்கு கத்துக்கிறதுக்கான ஒரு லெசனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்த 2 ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப ஸ்பீடாவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய விஷயங்கள் அதுல இருந்து நான் தப்புலேருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். 3 ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ லைவா இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோக்காக கொஞ்சம் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து எனக்கு நிறைய கொஸ்டின் கேட்கறது வந்து ஒரு தயக்கமா இருக்கும். இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் யூஎக்ஸ்ல நிறைய பேர்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும். அந்த விஷயத்தை இதுல இருந்து பிரேக் அவுட் பண்ணி இப்ப நிறைய பேர்கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்கிறோம். ஒரு விஷயம் ரொம்ப வீக்கா இருக்குன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ தான். நான் வந்து பண்ணதே போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்னு நான் என்னோட இதுக்காக பண்ணதே வெறும் 3 தான். அதுக்கு வீக் வர்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லி சும்மாவே பின்னாடியே உட்காராம என்னால அவங்கள்ட்ட போய் நேரடியா கேட்டாலும் எனக்கு வந்து ஆன்சர் சீக்கிரம் கிடைக்கும். ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியலன்னா நம்மள புஷ் பண்ணி கேட்கறாங்க. இது உங்களால பண்ண முடியும், நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருமே வந்து டிசைன் தெரியலன்னு நினைக்கிறவங்க கூட இந்த இடத்துக்குள்ள வந்தா டிசைனை ஈஸியா சீக்கிரம் கத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். எல்லாருமே வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சோம்னா இந்த இதுல நம்மளால ஓட முடியாது. தோக்குறது தப்பு கிடையாது. நம்ம வந்து கத்துக்கிறோமா அதுல இருந்து அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமும் கத்துக்காம எதுவுமே கேட்காம நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளால முடியும், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐ யூஸ் டு சே தட் ஃபார் எவர்.